இடைநிலை ஆசிரியர்கள் 7வது நாளாக இன்றும் போராட்டத்தை தொடர்ந்த நிலையில் இன்றும் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். ஆண்டின் முதல் நாள் புத்தாண்டை கூட கொண்டாடாமல் தங்களுடைய உரிமைகளுக்காக போராட்டத்தை முழக்கங்களை எழுப்பி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன நடவடிக்கைகள் அங்கே மேற்கொள்ளப்பட்டு வருது? கௌதமி, வணக்கம். தற்போது எழும்பூர் காந்தி இர்வின் பாலம் இந்த இடத்திலேதான் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் 7வது நாளாக நீங்கள் குறிப்பிட்டது போல புத்தாண்டு என்றும் பாராமல், புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபடாமல், குறிப்பாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு கூட செல்லாமல் சென்னையிலேயே தங்கி அவர்கள் தொடர்ந்து 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அந்த இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது குண்டுக்கட்டாக தூக்கி அவர்கள் காவல்துறை வாகனத்திலே ஏற்றி அழைத்து செல்லப்படுகின்றார்கள். தொடர்ந்து சாலை ஓரத்திலே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காரணத்தினாலே அவ்வாறு சாலை ஓரத்தில் அனுமதி இல்லாமல் போராடுவது தவறு, அதனால் நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்று காவல்துறையினர் சில முறை அறிவுறுத்தினார்கள். ஆனால் இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரையிலே நாங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் சென்று போராட்டம் நடத்த முயற்சி செய்கிறோம், ஆனால் டிபிஐ வளாகத்திற்குள்ளே செல்ல நீங்கள் எங்களை அனுமதிக்க மறுக்கிறீர்கள், அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் மாவட்ட கல்வி அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக வந்து இங்கு குவிந்திருக்கிறோம். எங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை இந்த இடத்தை விட்டு நாங்கள் கலைந்து செல்ல மாட்டோம். நீங்கள் எங்களை சிறைச்சாலையில் அடைத்தாலும் பரவாயில்லை, ஆனால் எங்களது கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் எங்கும் கலைந்து செல்ல மாட்டோம் என்று அவர்கள் உறுதியாக கோஷங்களை எழுப்பி நின்றுவிட்டனர். அதனால் வேறு வழி இல்லாமல் காவல்துறையினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே தொடர்ந்து 6 நாட்களாக இவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு மாலையிலே 6 மணிக்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். இவர்கள் தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதிகள், கன்னியாகுமரி முதல் பல பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஆனாலும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை கலைந்து செல்ல மாட்டோம் என்று சொல்லி சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் தினசரி இந்த போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களது கோரிக்கை என்பது நாம் ஏற்கனவே தெரிவித்தபடி 2009ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு முன்பு பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு கூடுதலான ஊதியம் வழங்கப்படுகிறது. அதே 2009ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு, அதாவது ஜூன், ஜூலை போன்ற மாதங்களில் பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால் இடைவெளி சுமார் 20,000 ரூபாய் அளவுக்கு இருக்கின்றது.